டிஆர்பி இலக்கண கொஸ்டின். கேள்வி எண் 1. இலக்கிய இலக்கணங்கள் உள்ள மொழிகளில் உள்ள 3 வித அமைப்புகள் தனிநிலை, ஒட்டுநிலை, உட்பிணைப்பு நிலை. கேள்வி எண் 2. தனி நிலை என்பது தனித்தே நிற்கும் சொற்கள். உதாரணம்: வா, போ, நட, உன், படி. 3. ஒட்டுநிலை என்பது தனிநிலை சொற்களோடு வேறு வேறு உறுப்புகள் சேர்ந்து சொற்கள் ஆவது. உதாரணம்: அறி சமம் அறிந்தான், அறிஞன். கேள்வி எண் 4. உட்பிணைப்பு நிலை என்பது ஒரு சொல்லோடு இன்னொரு சொல் சேர்ந்து பகுதி, விகுதி என பிரிக்க முடியாது பிணைந்து பிரிதொரு சொல்லாக மாறுவது. 5. உயர்ந்த குலமும் சிறந்த ஒழுக்கமும் பகுத்தறிவும் படைத்த இன பொருட்களை உயர்திணை என்பர். 6. உயிர் உள்ள பொருள்களையும் உயிர் இல்லா பொருள்களையும் அஃறிணை என கூறுவர். 7. இரு திணைகளிலும் அடங்கிய உலகத்து பொருட்களை ஐம்பால்களாக பிரிக்கலாம். 8. பால் என்பதற்கு பகுப்பு என பொருள் உண்டு. 9. பால் 5 வகைப்படும். அவை ஆண்பால், பெண்பால், பலர்பால், ஒன்றன்பால், பலவின்பால். 10. உயர்திணைக்கு உரிய பால்கள்: ஆண்பால், பெண்பால், பலர்பால். 11. அஃறிணைக்கு உரிய பால்கள்: ஒன்றன்பால், பலவின்பால். 12. தமிழ் இலக்கணம் 5 வகைகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. அவை எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி. 13. தமிழில் முதல் எழுத்து என்பது உயிரெழுத்து, மெய்யெழுத்து என 2 வகைப்படும். 14. ஒன்றினை சுட்டிக்காட்ட வரும் எழுத்திற்கு சுட்டெழுத்து என்று பெயர். 15. சொற்களின் உள்ளே சுட்டெழுத்து அடங்கி வந்தால் அது அகச்சுட்டு. 16. சொற்களுக்கு வெளியே சுட்டெழுத்து நிற்குமாயின் அது புறச்சுட்டு. 17. வினா பொருளை காட்ட வருகின்ற எழுத்துக்கு வினா எழுத்து என்று பெயர். 18. சொற்களின் உள்ளேயே வினாவெழுத்து அமைந்து வந்தால் அது அகவினா எனப்படும். 19. சொற்களின் வெளியே வினாவெழுத்து அமைந்தால் அது புறவினா எனப்படும். 20. வல்லினம் க, ச, ட, த, ப, ர. 21. மெல்லினம் ஞ, ஞ, ந, ந, ம, ந. 22. இடையினம் ய, ர, ல, வ, ழ, ழ. 23. மொழி முதல் எழுத்துக்கள் க, ச, த, ந, ப, ம, ப, ய, ஞ, ங. 24. மொழி முதலில் வரக்கூடாத எழுத்துக்கள் ட, ந, ர, ல, ழ, ழ, ர, ந. 25. மொழி இறுதி எழுத்துக்கள் இஞ்சு, இன்னு, இந்து, இம்மு, இன்னு, இய்யு, இர்ரு, இல்லு, வு, ள்ளு, ழ். 26. இறுதியில் வரக்கூடாத எழுத்துக்கள் 7. அவை இக்கு, இங்கு, இச்சு, இட்டு, இத்து, இப்பு, இர்ரு. 27. ஒரு சொல் உயிரெழுத்தில் துவங்கி உயிரெழுத்தில் முடியும். 28. மெய்யெழுத்தில் தொடங்காது, ஆனால் மெய்யெழுத்தில் முடியும். 29. உயிர் மெய்யெழுத்தில் தொடங்கும், ஆனால் உயிர் மெய்யில் முடியாது. 30. மெய்யெழுத்தில் இக்கு, இச்சு, இத்து, இப்பு என்னும் 4ம் தம்முடன் தாமே மயங்கும் எழுத்துக்களாகும். 31. போல இருத்தல் என்பதே போலி. இது முதல் போலி, இடைப்போலி, கடைப்போலி என 3 வகைப்படும். 32. சொல்லின் முதலில் இருக்க வேண்டிய எழுத்துக்கு மாறாக வேறு ஒரு எழுத்து இருந்தால் அது முதற்போலி. 33. சொல்லின் இடையில் இருக்க வேண்டிய எழுத்துக்கு மாறாக வேறு ஒரு எழுத்து இருந்தால் அது இடைப்போலி. 34. சொல்லின் இறுதியில் இருக்க வேண்டிய எழுத்துக்கு மாறாக வேறு ஒரு எழுத்து இருந்தால் அது கடைப்போலி. 35. தொன்று தொட்டு காரணம் எதுவும் இன்றி வரும் பெயருக்கு இடுகுறி பெயர் என்று அர்த்தம். அதற்கு உதாரணம் கல், களம், கண்ணல். 36. ஒரு காரணம் பற்றியோ அல்லது பல காரணங்கள் பற்றியோ வழங்கி வரும் பெயருக்கு காரண பெயர் என்று அர்த்தம். உதாரணம் முக்காலி, அதாவது 3 கால் இருப்பதால். அடுத்து பறவை, பறத்தலால். 37.
எழுத்துக்களின் ஒலி அளவு குறித்ததே மாத்திரையாகும். கண் இமைக்கும் நேரம் அல்லது கை நொடி நேரமே மாத்திரை ஆகும். 38. குறில் எழுத்துக்கு 1 மாத்திரை அளவாகும். 39. நெடில் எழுத்துக்கு 2 மாத்திரை அளவாகும். 40. மெய் எழுத்துக்கள் சார்பெழுத்துக்கள் அரை மாத்திரை அளவாகும். 41. மகர குறுக்க எழுத்துக்களுக்கு 1/4 மாத்திரை அளவாகும். 42. குற்றிய லிகரம் குற்றிய லுகரம் எழுத்துக்களுக்கு 1/4 மாத்திரை அளவு ஆகும். 43. ஆயுத எழுத்துக்களுக்கு 1/4 மாத்திரை அளவாகும். 44. ஐகார எழுத்துக்கு 1 மாத்திரை அளவாகும். 45. எழுத்துக்களில் 2 மாத்திரைக்கு மேல் இல்லை. அவ்வாறு இருப்பின் அது அளபெடையாக செய்யுளில் வரும். எழுத்துக்கள் வார்த்தைகளின் நடுவிலும் கடைசியிலும் வருவதில்லை. அவ்வாறு வரின் அதுவே அளபெடையாகும். 47. அளவு அளவு பிளஸ் எடை சமம் அளவை காட்டிலும் மிக்கு ஒலித்தல். 48. அளபெடை 2 வகைப்படும். அவை உயிர் அளபடை ஒற்றளபடை. 49. உயிர் அளபடை 3 வகைப்படும். அவை செய்யுளிசை அளபடை இன்னிசை அளபடை சொல்லிசை அளபடை. 50. செய்யுளிசை அளபடையை இசை நிறை அளபடை என்றும் அழைக்கப்படும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.